நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதி. என்னை கொலை செய்ய ஆளும் கட்சி சூழ்ச்சி, சபையில் சாணக்கியன் பகிரங்கம். அரசாங்கத்தில் இருந்து விலக தயார், மொட்டு அதிரடி அறிவிப்பு. சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த வைத்தியர் அர்ச்சுனா கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார். இதுகுறித்து வைத்தியர் அர்ச்சுனா தனது முகநூல் தளத்தில் இட்டுள்ள பதிவில், எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகின்றது. இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் செறிந்த தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன். இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த எனதருமை தமிழ் சொந்தங்கள், இந்த வீர போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, இனிவரும் காலங்களில் நமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தன்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை 20 அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன். அதனை போல காவல்துறை மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன். இலங்கை சஞ்சிகை ஒன்றில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவினால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதிலே தொடர்புபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ராஜாங்க அமைச்சர் கடந்த காலப்பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர். இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சுகாதார அமைச்சு எனக்கு வழங்கும் முடிவின் அடிப்படையிலேயே என்னுடைய உண்ணாவிரத போராட்டம் தீர்மானிக்கப்படும் எனவும், என்னுடைய கடைசி ஆயுதம் தான் உண்ணாவிரத போராட்டம் என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்திலே அவர் நேற்று வெளியிட்டிருந்த காணொலியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசியல்வாதியின் தொலைக்காட்சியில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் என்னை அழைத்து நேர்காணல் செய்து தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது தொடர்பிலும் சுட்டிக்காட்டினார். மேலும் தனக்கு அரசியலுக்கு வரும் நோக்கம் இல்லை, ஆனால் அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கை நாசமாக்கியது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுகாதார அமைச்சிலிருந்து இதுவரை எனக்கு எந்த ஒரு கடிதமும் வழங்கப்படவில்லை. சீரழிந்த சுகாதார கட்டமைப்பின் கீழ் என்னால் பயணிக்க முடியுமா? நான் என்ன செய்தாலும் இவர்கள் அதனை மாற்றி விடுவார்கள். சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்ய முடியுமா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. விசாரணை மேற்கொள்வதென்றால் எனக்கு மட்டுமன்றே 25 வைத்தியர்களுக்கும் நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தந்திரத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், 22வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவோம் எனவும் இவதுருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில பகிரங்கமாக அறிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது கட்சி காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் மக்களை குழப்பத்துக்கு தள்ளும் வகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 22வது திருத்தம் பற்றி ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் 30வது உறுப்புரை திருத்தப்பட்டு 6 வருட பதவிக்காலம் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. 83 உறுப்புரையில் 6 வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை திருத்தம் செய்தாலும் செய்யாவிடினும் இந்த பயனும் கிடைக்காது. அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இதனை உயர் நீதிமன்றம் பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் 83 உறுப்புரையை திருத்தம் செய்ய முடியாமல் போனது என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. அந்த உறுப்புரிமையை திருத்தம் செய்ய நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் அவ்விடயம் குறித்து அவதானம் செலுத்தவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
போரின் போது விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை தேடி வந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ லெப்டினன்ட் ஒருவரும் மேலும் 3 சந்தேக நபர்களும் மன்னார் தாழ்வுபாடு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. குருநாகல் பிரதேசத்தில் வசிக்கும் 49 வயதுடைய ராணுவ லெப்டினன்ட் ஒருவரே கைது செய்யப்பட்டவர் ஆவார். இந்த ராணுவ அதிகாரியிடம் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை உணர்திறன் மூலம் கண்டுபிடிக்கும் ஸ்கேனிங் இயந்திரங்கள் உள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. கடுவல, வவுனியா மற்றும் அனுராதபுரம் பிரதேசங்களை சேர்ந்த 29 முதல் 62 வயதுக்கு இடைப்பட்ட மூவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர். ராஜபக்ஷர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட தான் ஒருபோதும் இருக்க மாட்டார் என்றும் ஜனாதிபதி தேர்தலுடன் தான் தனது எதிர்கால திட்டங்கள் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெற்றி பெறுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றன. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளர் மற்றும் அனைவரும் இந்த தேர்தல் நிச்சயமாக நடக்கும் என்று அறிவித்துள்ளனர். இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனவே என்னை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒருவரும் நெருக்கடியை கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் முதலில் வரப்போவது ஜனாதிபதி தேர்தல் தான். எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன். ஆனால் ராஜபக்ஷாக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். எனவே எனது இந்த கொள்கை வாக்களிப்புக்கு மட்டுமல்ல, மற்ற அனைத்து விவகாரங்களுக்கும் அரசியல் விவகாரங்களுக்கும் பொருந்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை மிக விரைவில் அரசாங்கத்திற்கு கொண்டுவருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளது. பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய மாட்டார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசுவாசமான கட்சிகள் அறிவித்திருந்தன. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களை அரசாங்கத்திற்குள் கொண்டு வருவதற்கு தமது கட்சி தடையாக இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து விலகவும் தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே இனியும் தாமதிக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் குழுவை அரசாங்கத்திற்கு கொண்டு வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். முழு நாடும் எதிர்நோக்கும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எனவும் தற்போது எவரும் வாக்கெடுப்பு கோரவில்லை எனவும் சுதந்திர மக்கள் பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் ஆரம்பம் முதலே தந்திரோபாயங்களை கையாண்டு வருவதாகவும் உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமே அதன் இறுதி துருப்பு சீட்டாகும் எனவும் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பீரிஸ் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட வர்த்தமானியில் வெளியிடப்படாது என நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அதற்கு எதிராக சென்று வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தியவை அமைச்சரவையின் ஒற்றுமைக்கு விழுந்த மரணஅடி என்று அவர் கூறினார்.